cookies. In today's class, let's learn noun class. Complex sentence la நமக்கு எப்படி adjective class வரலாம், adverb class வரலாம், noun class வரலாம் இல்லையா? ஒரு main class ஒரு subordinate class வந்துனா அது complex sentence. One or more subordinate classes. So noun class எப்படி வரும் அப்படினு பாத்தீங்கன்னா இதனுடைய subordinate classes வந்து எந்த conjunctionsல ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா that, which, who, what, whom, whether, if, whose, when, where, how, why, whenever, whatever, whichever, wherever. இந்த மாதிரி கிளாஸ்ல தொடங்கும். noun class இந்த மாதிரி conjunctionsல தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நமக்கு புரியும். எப்படி இந்த noun class வரும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு verb-க்கு சப்ஜெக்ட்டா வரலாம். இல்லனா ஒரு verb-க்கு ஆப்ஜெக்ட்டா வரலாம், participle-க்கு ஆப்ஜெக்ட்டா வரலாம், preposition-க்கு ஆப்ஜெக்ட்டா வரலாம். இல்ல ஒரு இன்ஃபினிட்டிவ்க்கு ஆப்ஜெக்ட்டாக வரலாம். சோ காம்ப்ளிமெண்ட் வெர்ப்க்கு காம்ப்ளிமெண்டா கூட வரலாம். சோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நமக்கு நல்லா புரியும். We shall go to the examples now. First one, what he said was all true. What he said was all true. இந்த what he said அவன் என்ன சொன்னானோ அத பத்தி தான் நம்ம பேசுறோம். அப்ப இது சப்ஜெக்ட். was all true. இந்த verb இதுதானே verb. இந்த verb-க்கு இது சப்ஜெக்ட்டா வந்திருக்கு இல்லையா? noun class. இதுதானே இது noun class. அவன் என்ன சொன்னானோ அது noun class. was all true. இதுதான் main class, இது subordinate class. இது வந்து இத சார்ந்து இருந்தாதான் நமக்கு முழுமையான பொருள் கிடைக்கும். So what he said அவன் என்ன சொன்னானோ அது எல்லாமே உண்மை. So நம்ம இந்த இடத்துல இப்ப நம்ம இத main class ன்னு எடுக்கும்போது இது it was all true. It was all true அப்படினு சொல்றது main class. What he said அவன் என்ன சொன்னானோ அது வந்து subordinate class, noun class. Whatல தொடங்கி இருக்கா? Yes. So second one, why he left this place is not known to me. அவன் இந்த இடத்தை விட்டு எதற்கு சென்றானோ என்பது is not known to me னா எனக்கு தெரியவில்லை. So why he left this place இது again subject. அவன் இந்த இடத்தை விட்டு எதற்கு சென்றானோ அதுதான் subject. It is not known to me அப்படின்றது main class. It is எது தெரியவில்லை, இது தெரியவில்லை, இட்னு வெச்சுக்கோங்க. It is not known to me. இதுதான் main class, இது subordinate class. அது என்ன class அப்படினு பாத்தீங்கன்னா noun class. சரியா? Why he left this place அப்படின்றது subordinate class, noun class. subordinate class தான் நம்ம பிரிக்கிறோம். adjective class-ஆ, adverb class-ஆ, noun class-ஆ நம்ம பிரிக்கிறோம். main class it is not known to me அப்படின்றது தனியா எடுத்தா அது முழுமையான பொருளை கொடுக்கும். அது main class. next, so இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா verb-க்கு சப்ஜெக்ட்டா வந்திருக்கு. verb-க்கு சப்ஜெக்ட்டா வந்திருக்கு. சரியா? so verb-க்கு சப்ஜெக்ட்டா வந்தா நம்ம அத என்ன சொல்றோம்? noun class. இங்க பாருங்க I know எனக்கு தெரியும். இது வந்து verb. verb-க்கு இங்க என்னவா வந்திருக்கு? ஆப்ஜெக்ட்டா வந்திருக்கு. I know எனக்கு தெரியும். என்ன தெரியும்? that he has gone mad. அவன் லூஸ் ஆயிட்டான், அவனுக்கு வந்து அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, அவன் நார்மல் இல்ல, அவன் அப்நார்மல் ஆயிட்டான் அப்படின்றது எனக்கு தெரியும். so I know அப்படின்னு சொல்றது main class. that he has gone mad அவன் இது ரொம்ப கிரேசி ஆயிட்டான், that he has gone mad அப்படின்றது இந்த verb-க்கு ஆப்ஜெக்ட்டா வந்திருக்கு. இந்த பிராக்கெட்ல இருக்கிறது எல்லாமே noun class தான். சரியா? that he has gone mad the noun class. இது வந்து hearing participle, present participle. verb noun-ஆ யூஸ் பண்ணா அத நம்ம gerund னு சொல்லுவோம் இல்லையா? so hearing that it was 7 am 7 மணி ஆயிடுச்சு அப்படின்றத கேட்டவுடன் I ran to school நான் பள்ளிக்கு ஓடினேன். 7 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னோனே அது கேட்டவுடன் நான் பள்ளிக்கு ஓடினேன். so இது என்ன வந்திருக்குன்னா participle-க்கு ஆப்ஜெக்ட்டா வந்திருக்கு. noun class வந்து participle-க்கு ஆப்ஜெக்ட்டா வந்திருக்கு. so I ran to school அப்படின்றது main class. hearing that it was 7 am அப்படினு சொல்றது subordinate class. subordinate class வந்து main class-ஐ சார்ந்து இருந்தா தான் முழுமையான பொருளை தரும். அதுவே இது என்ன சொல்றேன்? அது independent class, இது dependent class. இத அத டிபெண்ட் பண்ணி இருந்தா தான் it will give you full meaning. சரியா? next one, he wanted to tell how he had solved the sum. அவனுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டான். என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டான்? அந்த கணக்கை அவன் எப்படி போட்டு முடிச்சான், எப்படி சால்வ் பண்ணான், அந்த ப்ராப்ளமை எப்படி
சால்வ் பண்ணா அப்படின்றத அவனுக்கு சொல்லணும். he wanted to tell. so he wanted to tell அப்படின்றது மெயின் கிளாஸ். how he had solved the sum, எப்படி அந்த கணக்கை சால்வ் பண்ணா அப்படின்றது நமக்கு subordinate class. so to tell, to னா என்னது infinitive plus root 2 plus root verb நம்ம என்ன சொல்றோம்னா infinitive சொல்லுவோம். 2 plus root verb இது என்ன சொல்றோம் infinitive. so infinitive-க்கு ஆப்ஜெக்ட்டா வந்திருக்கு, அதுதான் அங்க எழுதிருக்கோம். infinitive ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் நவுன் கிளாஸ் இருந்து infinitive ஆப்ஜெக்ட்டாவும் வரலாம். so to tell அப்படின்றது to tellன்றது என்னது infinitive 2 plus root verb 2 plus root verb தான் நம்ம infinitive சொல்றோம். infinitive-க்கு ஆப்ஜெக்ட்டா வந்திருக்கு இந்த noun class. so I wanted to, he wanted to tell அப்படின்றது தான் மெயின் கிளாஸ், தனிச்சு வாக்கியமா இயங்க முடியும். how he had solved the sum வந்து subordinate class, அதுதான் இங்க noun class. சரியா? so இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். there is no truth in what you said. in அப்படின்றது இங்க preposition. in வந்து என்னது preposition. so prepositionக்கு ஆப்ஜெக்ட்டா வந்திருக்கு noun class. there is no truth, எதுல அவன் சொல்றதுல உண்மை இல்லை, அவன் என்னெல்லாம் சொன்னாலும் அது அனைத்திலுமே உண்மை இல்லை. there is no truth in what you have said, நீ என்ன சொன்னியோ அதுல எந்த உண்மையுமே இல்லை. there is no truth in what you have said. so prepositionக்கு ஆப்ஜெக்ட்டா வந்திருக்கு noun class. so bracketல நம்ம போட்டுக்கிறது எல்லாமே noun class தான். இது there is no truth அப்படின்றது main class. right? next last one, it looks. looksன்றது என்னது verb. verb-க்கு காம்ப்ளிமெண்டா வந்திருக்கு. subject verb sentence patternல பாத்துக்கோங்க இல்லையா, SVC subject verb complemental. அந்த மாதிரி it looks என்னது that he is very tired, பாக்கும்போது என்ன தெரியுது அவன் ரொம்ப டயர்டா இருக்கான்றது பாக்கும்போதே தெரிகிறது. so that he is very tiredன்றது காம்ப்ளிமெண்ட். so verb-க்கு காம்ப்ளிமெண்டா வந்திருக்கு noun class. புரியுதா? okay, thank you children.